வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் +1 கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து படிக்கணும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதில் +1 கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இதிலே இருக்குது. இதில் வாட் இஸ் அவகோட்ரா நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிமிட்டிங் ரியேஜென்ட்டு, டிஃபைன் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், வாட் இஸ் ஆக்சிடேஷன் நம்பர், டிஃபைன் மோல், calculate the oxidation number, difference between oxidation reaction ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாட் இஸ் எபிவெர்மல் ஃபார்முலா ஆஃப் பிரக்டோஸ் C6H12O6, கேஃபைன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சீமன் எஃபெக்ட்டு, ஸ்ட்ராக் எஃபெக்ட்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் த ஆல்ஃபா பிரின்சிபிள், ஸ்டேட் த ஹூன்ஸ் பிரின்சிபிள், ஸ்டேட் த டி ப்ராக்லி ஈக்குவேஷன், சீமன் எஃபெக்ட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இதில் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போடக்கூடிய கொஸ்டின் நல்லா பார்த்துட்டு போங்க. எக்ஸ்பிளைன் த ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, டிஃபைன் அயனைசேஷன் எனர்ஜி, டிஃபைன் எலக்ட்ரான் அஃபினிட்டி, டிஃபைன் எலக்ட்ரான் ஆக்டிவிட்டி, வாட் ஆர் த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸ்டேட் த மாடர்ன் பீரியாடிக் லா, வாட் இஸ் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட், அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் N is higher than OY, explain the second ionization, name the elements within atomic number, what are the isotope hydrogen. Next வந்து பார்த்தீங்கன்னா what are the ortho para hydrogen, how will you get converted para hydrogen into ortho hydrogen, how is tritium prepared, explain the methods of remove the temporary hardness of water, explain the methods of remove the permanent hardness of water, what are the use of heavy water, write the short note of exchange of reaction, how is plaster of Paris prepared ரொம்ப important, mention the uses, what are the similarities difference with lithium and magnesium, what are the similarities between beryllium and aluminum ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா why lithium possesses distant behavior, mention the use of alkaline metals, mention the general characters of alkaline metals, state the Boyle's law, Charles law, Gaseous-Lucas law, Avogadro hypothesis இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டலாக ஒரு 68 கொஸ்டின் இருக்குது. 2 மார்க் 3 மார்க் ப்ளஸ் 5 மார்க் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸ்டேட் த லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், செகண்ட் லா, தேர்ட் லா, என்ட்ரோபினா என்ன, என்தால்பினா என்ன, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பேத்து, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனு, மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் எஃப்யூஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய 11th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. மறக்காது இந்த கொஷின் பேப்பரோட கொஷினை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஸோ இதான் +1 கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின் பேங்க். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.